தீபமலையில் மண் சரிவு, மண்ணில் புதைந்து 7 உயிர்கள் பறிபோனது. இதனுடன் சேர்ந்து தமிழக அரசாங்கத்தை காப்பாற்றும் ஊடகம். முதல்ல தமிழக அரசாங்கத்தை காப்பாற்றும் ஊடகம் அப்படின்ற செய்தியை தான் பார்க்க போறோங்க. ரெண்டாவது தான் தீபமலையில் எதற்காக மண் சரிவு ஏற்பட்டது. இரண்டாவது 7 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இந்த மண் சரிவில். அவங்களை ஏன் உயிருடன் மீட்க முடியல, என்னவெல்லாம் சவால்கள் இருந்தது என்று எல்லாவற்றையும் விரிவா பார்க்க போறங்க. இந்த மண் சரிவில் பலியானவர்கள் குடும்பத்தினுடைய கதறல் இருக்கிறது, நெஞ்சு அப்படியே கணக்கு செய்யுதுங்க. ஓடி 4 தெருவுக்கு அலையிறோம் சார், எங்களால உள்ள போக முடியல, எப்படின்னா காப்பாத்திடலாம் சொல்லிட்டு ஓடினாங்க சார். ஒரு குழந்தை மூஞ்சி கூட எங்களால பார்க்கறதால வாயிட்டாங்க சார். எங்க வீட்டுக்காரர் ஓடினாங்க, ஃபுல்லா தர மட்டும் ஆயிடுச்சு சார். நீங்களும் கேட்டிருக்கலாமே, குழந்தைகள்ங்க 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த உயிரிழப்புக்கு யார் காரணம் அப்படின்னு நான் சேர்த்தே சொல்றேன். அதற்கு முன்பாக தமிழக அரசாங்கத்தை காப்பாற்றும் ஊடகம். பென்சில் புயல் சென்னையை நோக்கி வரப்போகிறது. குறிப்பா அது எங்க கரையை கடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா மகாபலிபுரத்துக்கும் மரக்காணத்துக்கும் பக்கத்துல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வார காலமாக ஊடகம் அப்படிதான் உருட்டி கொண்டு இருந்தது. பிறகு திடீர்னு அந்த புயலானது திசை திரும்புகிறது. ஏன் திசை திரும்புது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரபிக்கடல்ல இருந்து வருகின்ற காத்து புயலுக்கு எதிர் திசையில வீசுகின்ற காரணத்தினால புயலை திசை திருப்புகிறது. அதனால் புயலானது சென்னையை நோக்கி வருவதை விட பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூரை நோக்கி போகிறது. கடுமையான மழைப்பொழிவு இருக்கும். சென்னையில மழைப்பொழிவு ஒரு 13 சென்டிமீட்டர் தான் மொத்தமாக. ஆனால் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், பாண்டிச்சேரி இது போன்ற இடங்கள்ல இந்த புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். காற்றை விட மழை தான் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு அந்த புயல் திசை திரும்பி போன விஷயத்தை ஊடகங்கள் பேசுது. அப்படி ஊடகங்கள் பேசின உடனே இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? எந்த பகுதியில் புயல் வரும்னு சொன்னாங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எச்சரிக்கை விடுத்து அவங்களை அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். பாதுகாப்பா இருக்க சொல்லி அறிவுறுத்திருக்க வேண்டும். ஆனா இந்த புயலுக்கு சென்னையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்களா? அந்த காட்சிகளை நம்மளால பார்க்கவே முடியல. பல இடங்கள் தண்ணீர் தேங்கி தான் கிடக்கிறது. பல பேருந்து நிலையங்களில் தண்ணீர் தேங்கி பேருந்துகள்லாம் அடிச்சுக்கிட்டு போகிறது. எடப்பாடி பழனிசாமி கூட குறிப்பிட்டு இருந்தாரு, இப்போ சபரிமலை சீசன், இந்த புயல் காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டு பேருந்துகள் அடித்து சென்று விட்டன. இப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் போச்சு. இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுது? சென்னைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் மற்ற பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துச்சா? எடுக்கல. அதுலேயும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன விஷயமானது இங்க உயிரையே உழுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா சாத்தனூர் அணையில இருந்து தென்பெண்ணை ஆற்றுல கிட்டத்தட்ட இரவு ஒரு 4-5 மணிக்கோ இல்ல 2 மணிக்கோ 1 மணிக்கோ யாருக்கும் சொல்லாம திடீர்னு 1,70,000 கனஅடி தண்ணீரை திறந்து விட்டாங்களாம். அதுதான் இன்னைக்கு விழுப்புரம் தத்தளிப்பது. விழுப்புரம் மற்றும் சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருந்து போனது. அதோட தென் மாவட்டங்களிலிருந்து வருகின்ற எல்லா ரயிலும் பாத்தீங்கன்னா இந்த பெருவெள்ளத்தினால அங்கங்க நிறுத்தப்பட்டு பயணிகள் அவதி உற்றது. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் சொல்றாரு, டெல்டா பகுதி மட்டும் கிடையாது, விழுப்புரம், கடலூர், திண்டிவனம், பாண்டிச்சேரி இது போன்ற இடங்கள்ல 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கராவில் பயிர்கள் சேதமடைந்திருக்குது, தண்ணீர்ல மூழ்கி இருக்கிறது. இது கிருஷ்ணகிரி வரைக்கும் போகிறது அப்படின்னு சொல்றார். இவ்வளோ சேதாரமும் எதனால் வந்தது? தென்பெண்ணை ஆற்றுல யாருக்கும் சொல்லாம தண்ணி திறந்தது தான் அப்படின்றது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது. யோ, அவர் ஏதாவது அச்சு விடலாம் ஐயா, அவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா தந்தி டிவி இன்னைக்கு காலையில ஒரு செய்தியை சொல்றாங்க. நேற்று இரவு தண்ணி திறந்தாங்க இல்லையா, அந்த தண்ணி அளவு இப்போது குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல எவ்வளவு திறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? 1,10,000 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. இப்ப மழை நின்று போனதுனால 50,000 40,000 கனஅடி தண்ணீரை திறப்பது குறைத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தென்பெண்ணை ஆற்றுல எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி சாத்தனூர் அணைய 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கனஅடி தண்ணீரை திறந்து விட்டுருக்காங்களா இல்லையா? ஊடகத்துல வந்திருக்கா இல்லையா? சரி, அப்போ கரையோர மக்களுக்கு அறிவிப்பு விட்டுருக்கணுமா இல்லையா? தண்ணீர் திறக்கிறோம்,
அதனால கரையோர மக்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க. கடந்த காலங்கள் மாதிரி கிடையாது. இப்போ 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிபெருக்கில அறிவிப்பு வெளியிட்டாங்களா? அதோட மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கார் இல்லையா, அவரு ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அறிவிப்பு எதனாவது வெளியிட்டாரா? இல்ல மாற்று இடங்களை தயார் பண்ணாங்களா? அப்போ இரவுல திறந்தாலும் சரி, பகல்ல திறந்தாலும் சரி, கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துட்டு தானே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தண்ணியை திறந்திருக்கணும். அப்போ எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காம நம்ம அன்பணி சொல்ற மாதிரி 1,70,000 கண்ணாடி இல்லைனா கூட 1,10,000 கண்ணாடி தண்ணீர் தந்திருக்கீங்களா இல்லையா? ஒரே தருணத்துல ஏற்கனவே கனமழை பெய்து கொண்டு இருக்குது, எல்லா இடத்திலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக மயிலும், திண்டிவனம், விழுப்புரம் இது போன்ற நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 51 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு இருக்கிறது. அப்போ ஏற்கனவே தண்ணீர் தேங்கி அதுலயும் தொடர்ச்சியாக மழை பெய்வதன் காரணமாக நிலமெல்லாம் ஊறி போய் ஊத்தெடுக்கிறது. இப்படி எங்கும் தண்ணீர் ஆகிருக்கிற அந்த தருணத்துல ஆற்றுலையும் 1,10,000 கனஅடி தண்ணீர் யாருக்கும் தெரியாம திறந்தாங்கன்னா இன்னைக்கு பயிர் முழுகினதா இருந்தாலும் சரி, பல கிராமங்கள் தீவு ஆனதாக இருந்தாலும் சரி, சாலைகள் துண்டிக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, ரயில்வே பாலங்கள் சேதமடைந்ததா இருந்தாலும் சரி, அதோட பல பயிர்களும் சவுக்கு போன்ற நெடிந்து வளரக்கூடிய பயிர்கள் கூட ஒட்டுமொத்தமா சேதமடைந்திருக்குன்னா இந்த அரசாங்கம் செய்த தவறு தானே. அப்போ இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஒட்டுமொத்தமா திசை திருப்பணும்னா அப்போ இந்த ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையை கையில் எடுக்கணும்? திருவண்ணாமலையில மண் சரிவு, மண்ணில் புதைந்து 7 பேர் உயிரிழந்து விட்டார்கள், குடும்பத்தினர் சோகம், திருவண்ணாமலையே சோகத்தில் மூழ்கி இருக்கிறது அப்படின்னு வந்து இன்னைக்கு திருவண்ணாமலை செய்திக்கு மக்களை அழைத்து செல்கின்றார்கள். ஏன்னா நம்ம துணை முதலமைச்சர் எங்கெல்லாம் தண்ணீரால் பாதிப்படைந்ததோ அங்கெல்லாம் போய் பார்த்துருக்கார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது. இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் எல்லாமே இழந்து விட்டு அப்படியே தவிக்கிறாங்க. ஒரு அம்மா சொல்லுது, ஐயோ 20 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து டிவி வாங்கினேன், ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், வாஷிங் மிஷின் வாங்கினேன், ஆடை அலங்காரங்கள், வீடு வாசல் என்று கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது ஒட்டுமொத்தமாக இந்த ஆத்து தண்ணியில போயிடுச்சு. இனிமே நாங்க வயசான பிறகு அவற்றையெல்லாம் சம்பாதிச்சு கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? இன்னைக்கு இருக்கின்ற உலகத்துல எல்லாமே அத்தியாவசிய பொருட்களா இருக்கிறது. பரபரப்பான உலகில வேலைக்கு ஓட வேண்டிய இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு பொருளும் முக்கியமா இருக்குது. அதாவது வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் அப்படி இருக்கிற தருணத்துல தேவைக்கு சேர்த்து வச்சிருந்தலாம், மொத்தமே தொலைச்சிட்டுமே, கையில காசு கிடையாது, யாரும் வந்து பார்க்கல அப்படின்னு ஆத்து தண்ணியை திறந்து விட்டது ஊடகமும் அறிவிக்கல, அரசாங்கமும் அறிவிக்கல. ஆனா ஆபத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய கதறல் ரொம்பவே அதிகமா இருக்குது. இதை திசை திருப்பணும்னா திருவண்ணாமலைக்கு ஓடுறாங்க. திருவண்ணாமலை பற்றி அப்ப பேசவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலை பற்றி பேசணும், யார் வேணான்னாங்க, பேசுங்க. ஆனால் அது எப்ப பேசியிருக்கணும்? அதாவது திருவண்ணாமலையில் கடுமையான மழை பொழிவு 2 நாள் சேர்த்து 24 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு இருந்திருக்கிறது. அப்படி மழை பொழிவு 24 சென்டிமீட்டர் ஒரு 24 மணி நேரத்தில் பெய்யுதுன்னா அப்போ மலையில் இருந்து ஊற்று பெருக்கெடுக்கும், அதே மாதிரி அருவிகள் தோன்றும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்லைன்னா மண் சரிவாவது இருக்கும், எந்த மலையா இருந்தாலும் சின்னதோ பெருசோ. அப்போ மலை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது முன்னெச்சரிக்கை விடுத்துதா? பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று ஏதாவது சொன்னாங்களா? ஏம்பா திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மண் சரிவே ஏற்பட்டது கிடையாதுப்பா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனால் நமக்கு தான் வயநாடு மண் சரிவு பற்றி நல்லாவே தெரியும். கேரளாவில் மண் சரிவு ஏற்பட்டது கிடையாது, அங்கிருந்து பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்ளல. வயநாடுல அடிக்கடி மண் சரிவு ஏற்படும், ஆனால் எங்கெல்லாம் மண் சரிவு ஏற்படாது என்று சொல்லிட்டு ரெசார்ட் கட்டுவதற்கு அனுமதிச்சாங்க தெரியுமா கேரளா அரசாங்கம். அப்படி ரெசார்ட் கட்டின உடனே அந்த இடத்தெல்லாம் மண் சரிவு ஏற்பட்டது. ஸோ கேரளா அனுபவமானது தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கணுமா இல்லையா? அப்போ அருணாச்சலேஸ்வரருடைய மலைப்பகுதியில் புறம்போக்கு நிலங்கள் மலைப்பகுதியெல்லாம் ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ மலை ஒட்டி வீடு கட்டியிருப்பதனால அங்கே இயற்கைத்தன்மை மாறி போயிருக்குது. வயநாட்டில் நடந்தது ஏன் இங்கே திருவண்ணாமலை நடக்காது? அப்போ வயநாட்டு அனுபவத்தை வைத்து மலை ஒட்டி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கணுமா இல்லையா? எச்சரிக்கை விடுக்கல. இரண்டாவது, இவங்களை மீட்பதற்கு தமிழக அரசாங்கமானது முனைப்பு காட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா முனைப்பு காட்டுச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் எடுத்த முயற்சியை முதல்ல எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு ஒரு சில உயிர்களை வந்து காப்பாற்றிருக்க முடியும். 7 உயிர்களும் பறி போயிருக்க வாய்ப்பே கிடையாது.
அதுதான் அங்கே இருக்க மக்களுடைய குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. சரி, ஆரம்பத்தில் என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, வெறும் மேன் பவர் என்று சொல்லப்படுகின்ற ஆட்களை வைத்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் சரிவை சரி பண்ணணும், அங்கே இருக்கிறவங்கள மீட்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு இருக்கின்ற பகுதியில் புல்டோசர்கள் போக முடியாது, குறுகிய சாலையாக இருக்கிறது. அதனால் பெரிய பெரிய எந்திரங்களை கொண்டு செல்ல முடியலை. அதனால தான் தேசிய பேரிடர் குழு, மாநில பேரிடர் குழு, தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர், தன்னார்வலர்கள் என்று சொல்லிட்டு அவங்களே அந்த மண் சரிவை சரி செய்து உள்ள இருக்கிறவங்க மீட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 12 மணி நேரம் ஆகியும் அந்த மண் சரிவிலிருந்து அவங்கள மீட்க முடியல அப்படின்றதுதான் கலை யதார்த்தம். அப்புறம் எப்படியா பெரிய பெரிய பொக்கலையெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மண்ணை வாடுறாங்க, மண்ணுடன் உடலும் சேர்த்து வாடுறாங்க, கொடுமையாக இருக்குது பார்ப்பதற்கு காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. கடைசியில் மனித சக்தியால் முடியாது, எந்திரம் தான் வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவர்கள், சில சுவர்கள்லாம் இடிச்சிட்டு உயிர்கள் தான் முக்கியம் என்பதற்காக அதற்கு பிறகு வண்டியை கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் மண் சரிவு 30ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி காலையில் நடந்துன்னு வச்சுங்களேன், அப்பொழுதே வீட்டுடைய காம்பவுண்டு சில சுவர்களை இடிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த மண் சரிவினால் புதையுண்ட அந்த 7 பேரையும் நம்மளால காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் அது ஆரம்பத்திலேயே செய்யல. சரி, மனித சக்திகள் தான் பயன்படுத்தினான்னு வச்சுங்க. ஆனா மனித சக்திக்கும் பெரிய சவால்கள் இருந்தது. என்ன சவால்கள் இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல தொடர் மழை, இரண்டாவது பெரிய பெரிய பாறாங்கற்களாக வந்து உருண்டோடி வந்து அந்த வீட்டை முழுகடித்து இருந்தது, மூன்றாவது தொடர் மழை காரணமாக வேற எங்கேயாவது மண் சரிவு ஏற்பட்டா என்ன பண்றது? அதனால எங்கெங்க கற்கள் இருக்கிறது, நாம கீழே இருக்கக்கூடிய மண்ணை வாரணம்னா மீண்டும் மேலிருந்து சரிஞ்சா என்ன பண்றது? மீட்பு குழுவினருக்கும் பாதிப்பு ஏற்படும் இல்லையா? அதனால கணக்கெடுங்க அப்படின்னாங்க. இந்த மண் சரிவு மாலை பொழுதுல நடந்ததுனால இருட்டி போய்விட்டது, மழையும் பெய்தது. அதற்கு பிறகு மனித சக்தியை வைத்துக்கொண்டு அந்த மண் சரிவிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்று போராடுகின்றார்கள். ஆனா அப்பதான் அவங்களுக்கு தெரிகிறது, ஒரு பாறை மட்டுமே வந்து 37 டன் கொண்ட ஒரு பெரிய பாறையானதை வீட்டையே சுருக்கி இருக்கிறது, நொறுக்கி இருக்கிறதுங்க. அதுபோன்று பல பாறைகள் அந்த வீட்டுக்குள்ள வந்து நிரம்பி கிடக்கிறது. எல்லாரும் என்ன நினைச்சான்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்கு மேலே மட்டும்தான் ஒரு பெரிய பாறை இருக்குது, மற்றபடி வேற எதுவும் கிடையாது, மற்ற எல்லாம் மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் நோண்ட நோண்ட வீட்டுக்கு உள்ளேயும் பாறைகளும் கற்களுமாக நிறைந்திருக்குது. அதனால மனித சக்தியால் முடியாது. மண்ணா இருந்தா அள்ளிடலாம். ஏன்னா தேசிய பேரிடர் குழுவினர் வந்து பார்த்தா 200 பேர், மாநில பேரிடர் குழு, காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், தன்னார்வலர்கள் என்று சொல்லிட்டு ஒரு 1000 பேருக்கு மேலானவர்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க. ஸோ 1000 கைகள் அங்கே கை வச்சா மண் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பெரிய பெரிய பாறைகள் அகற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ தொடர்ச்சியாக மண் சரிவு இருக்குமோ என்ற பயத்தின் காரணமாகத்தான் இந்த மீட்பு பணியானது அவ்வப்போது தடைப்பட்டது. பிறகுதான் போனா போது உயிர் தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு வீட்டு காம்பவுண்ட்லாம் இடிச்சிட்டு பெரிய பெரிய எந்திரங்கள் கொண்டு வந்து அந்த மண் சரிவிலிருந்து அந்த உடல்களைத்தான் எடுத்தார்கள். அப்படி உடல்களை எடுக்கின்ற போதுதான் அந்த உறவினர்கள் ஆரம்பத்தில் நாம் தந்த வீடியோவில் கதறினாங்களே அந்த மாதிரி அழுது தீர்த்தார்கள். ஸோ இது ஏன் நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அறிவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க, திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் 3வது கேட்டகரியில் இருக்குதான். அடிக்கடி நடைபெறுவது, 2வது காரணிகள் மற்றும் காலநிலையை பொறுத்து மண் சரிவு ஏற்படுவது, 3வது அதாவது மண் சரிவு ஏற்படும் ஆனால் வாய்ப்புகள் குறைவு பகுதி அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி வாய்ப்பு குறைவான பகுதியில் தான் திருவண்ணாமலை இருக்கிறதா. ஆனால் திருவண்ணாமலையில் இந்த 2021லிருந்து 2024 வரைக்கும் நில அதிர்வு கூட 3 முறை உணரப்பட்டிருக்குதாம். அதனால அடிக்கடி மழை பெய்வதனாலும் அந்த மழை நீர் வந்து பார்த்தீங்கன்னா பாறைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து அரித்து கொண்டு வருவதனாலும் பாறை உருள்கிறது. அதனால தான் இதுக்கு முன்பாக மண் சரிவு இல்லை, ஆனால் இப்போது மண் சரிவு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சம்பவம் நடந்து விட்ட பிறகு இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுவே சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக இதெல்லாம் சொல்லி மழை பெய்யுது எல்லாரும் எட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரி, இது எப்படி நடந்திருக்குது, ஒரே வீட்டில் 7 பேர் எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது, இது ராஜ்குமார் மீனா தம்பதியர் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட்டு போட்ட வீட்டில் வந்து மலையடிவாரத்தில் வசிக்கிறாங்க. மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. அப்படி மழைப்பொழிவு இருக்கின்ற தருணத்தில் அக்கம் பக்கத்தில் 2 வீடு இருக்குது. அந்த வீடும் வந்து பார்த்தீங்கன்னா மழையால் ஒழுகி இருக்கிறது. சரிம்மா, மழையெல்லாம் ஒழுகுது, இங்கே இருக்க வேணாம், மாமா வீட்டில் போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த ராஜ்குமார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பாக புது சிமெண்ட் சீட்டு போட்டு வீடு இல்லையா, அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக போய் இருந்திருக்கிறாங்க. இந்த பெற்றோரை பொறுத்த வரைக்கும்
ஒழுகுது என்பதனால எதிர் வீட்டு வாசிப்பில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஆபத்தில் இருந்து அந்த பெற்றோர்கள் தப்பித்திருக்கிறாங்க, குழந்தைகள் மாட்டிக்கிட்டாங்க. இந்த மண் சரிவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் உயிரிழந்திருப்பது வேதனைக்குரிய விஷயம்தான். அதாவது தமிழக அரசாங்கமானது மற்ற பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போல கவனம் எடுத்து ஒவ்வொரு சின்ன ஆபத்து வருகின்ற விஷயத்தையும் மக்களுக்கு அறிவுறுத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்றது நம்முடைய கருத்து. 2வது, ஊடகங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். சென்னையை பற்றி அதிகமாக பேசின ஊடகங்கள் மற்ற பகுதியை பற்றி பேசவே இல்லை. 3வது, தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்த விஷயத்தை ஊடகமாவது பேசியிருக்கணும், ஆனால் ஊடகமும் பேசவில்லை. 4வது, சுஜித் என்ற குழந்தை போர்வெல்ல விழுந்து போய்விட்டது. அந்த குழந்தைக்கு 3 நாள் நேரலை பண்ண ஊடகங்கள் திருவண்ணாமலையில் மண் சரிவு பற்றி நேரலை பண்ணவே இல்லை. வயநாட்டில் 4-5 நாள் மீட்பு பணிகள், 4-5 நாட்களும் நேரலை எல்லா தொலைக்காட்சியும், ஆனால் திருவண்ணாமலையில் நேரலை பண்ணவே இல்லை. அப்போது எந்த செய்தியை நேரலை பண்ணணும், எந்த செய்தியை நேரலை பண்ணக்கூடாது, எந்த செய்தியை நேரலை பண்ணால் அரசாங்கத்துக்கு ஆபத்து வரும் அப்படின்றது அந்த ஊடகங்களுக்கு நல்லா தெரியுது. இல்லை ஆளுங்கட்சி இந்த ஊடகத்தை இயக்குதா என்ன தெரியல, என்ன போடணும்னு சொல்லிட்டு அறிவுறுத்துது என்ன தெரியல. இன்னைக்கு முடிந்து போய்விட்ட திருவண்ணாமலை விஷயத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்து விட்டது தான் யாருக்கும் தெரியாமல். அது பெரிய மேட்டர் ஆகிடக்கூடாது. அது ஃபெங்கல் புயலினால் மழை அதிகமாக பொழுது அதனால் வந்து பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு மக்கள் உணரணும். இது திமுக அரசாங்கத்துடைய தவறு என்று யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே இப்போது திருவண்ணாமலை விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கப்பா. நேரலை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நிறைய மீட்பு குழு வந்திருக்கும், நிறைய வாகனம் வந்திருக்கிறோம், அரசாங்கமும் அந்த இடத்துல போய் நின்று இருக்கும். ஆனால் நேரலை பண்ணலாம் கூட அமைச்சர் அங்கே போய் பார்த்துருக்கிறாரு. மீட்பு பணியை வந்து பார்த்தீங்கன்னா வேகப்படுத்த சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் சரிதான். ஆனால் சுஜித் என்ற குழந்தைக்கு நேரலை போட்ட மாதிரி திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா நேரலை போடல. அதனால் ஊடகத்தினுடைய தர்மம் நடுநிலை கேள்விக்குறியாகிறது. இப்போ கூட தென்பெண்ணை ஆற்றில் மனித தவறால் தான் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சு அப்படின்றத எதிர்கட்சிகள் பேசுமா, ஊடகம் பேசுமா? பேசாது. திருவண்ணாமலை மேட்டர் தான். இறந்து போய்விட்டார்கள், 7 உயிர் பறி போய்விட்டது. இப்போ அழுது ஊடகம் என்ன சாதிக்க போகுது? 5 லட்ச ரூபாய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சரும் சொல்லி போட்டார். இதற்கு பிறகு அதில் என்ன இருக்கிறது? இனிமே ஈம சடங்கு நடத்தி போன உயிர் நினைத்து வாட வேண்டியதுதான் உறவினர்கள். ஆனால் சரியான நேரத்தில் நேரலை பண்ணியிருந்தாங்கன்னா, அதே மாதிரி இங்கே தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறக்கிற விஷயத்தை முன்கூட்டியே ஊடகங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களும் தன்னுடைய பொருட்களையும் தன் சொந்த பந்தங்களையும் அதேமாரி விலங்கினத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று நீருக்கு பலி கொடுத்து விட்டு அனாதையாக நின்று இருக்க மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் ஊடகம் பேச வேண்டிய நேரத்தில் பேசலை, அதுதான் பெரிய தவறாக இருக்குது. சரி நண்பர்களே, இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஊடகம் திருந்தாது.